ஹலோ, எங்கேயும் மாட்டில் சேஃபாக வந்துட்டேன். பணம் பத்திரமா இருக்குது. நீ சீக்கிரம் வா. நம்ம திருநதை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பணத்தை நாளைக்கு பிரிச்சுக்கலாம். பணத்தை நாளைக்கு பிரிச்சுக்கலாம். எப்பயும் போல் லேட்டாகாமல் சீக்கிரம் வந்துடு. சரி, வரேன். ச்சே, இன்றைக்கும் லேட்டு தான். என்னடா ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட போல். அதெல்லாம் விடு, பணத்தை மட்டும் பிரிக்கலாமலாம். பணம் இங்கே தான் இருக்குது. ஏன் அவசரப்படுற? இன்னொரு தடவை இவ்வளோ பணத்தை என்னால் திருட முடியுமான்னு தெரியலை. அப்படியே திருடினாலும் மாட்டிக்காமல் தப்பி பண்ணணும்னு எனக்கு தெரியலை. இவன் இருந்தால் தானே நான் பாதி பணம் கொடுக்கணும். இவன் கதையை நான் இங்கேயே முடிச்சிட்டா எப்படியும் இந்த பணம் தானே என்னை வாழ வைக்க போகுது. ரெண்டு காஃபி. இப்போ யார்ப்பா சீக்கிரம் வந்தது? இந்த ஒரு டைம் தான் சீக்கிரமாக வந்திருக்க. பணம்லாம் சேஃபாக இருக்கா? பணம் சேஃபாக தான் இருக்குது. நேற்று சொன்னது ஞாபகம் இருக்கா? நேற்று சொன்னது சரி, பணத்தை எங்கே வச்சு பிடிச்சிக்கலாம் நீ சொல்லவே இல்லையே. இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம ஏரியா டீ கடைக்கு வந்து 2 காஃபி சொல்லிட்டு வெயிட் பண்ணு. அங்கே வச்சு பேசிக்கலாம். நீ நேற்று சொன்ன மாதிரி டீ கடைக்கு வந்தாச்சு. இப்போ சொல்லு, பணத்தை எங்கே வச்சு பிரிச்சுக்கலாம்? நம்ம டெய்லி சாயங்காலம் மீட் பண்ணுற பில்டிங் கிட்ட பணத்தோடு வெயிட் பண்ணுறேன். அங்கே வச்சு பணத்தை பிரிச்சுக்கலாம். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே பார்க்குறது தான் லாஸ்ட்டு. அப்போ ஓகே, அங்கே வச்சு கடைசியாக பார்த்துக்கலாம். இனிமேல் இந்த பணத்தை பங்கு போட யாரும் இல்லை. இன்னிலேருந்து என் வாழ்க்கையே மாறப்போகுது. எப்படியோ நான் கலக்க சொன்ன விஷத்தை குடிச்சிட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீ செத்துருவ. மொத்த பணமும் எனக்கு தான். டேய், அங்கே பாடுறா, அங்கே ஒரு பணம் இருக்குது. அதை விடுறா. அங்கே பாரு எவ்வளோ பணம் இருக்குது. அதை எடு. ஏன்னா அந்த பணம் தானே நம்மளை வாழ வைக்க போகுது. அதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம்.